Hi everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரவுண்ட் 1 ஓட ரிப்போர்ட். இது வந்து ஒரு நியூஸ் ஆர்டிகல்ல தான் பார்த்தா அந்த ஆர்டிகல் வந்து ஒரு டிஸ்கஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஏனா என்ன காரணம் கேட்டிங்க நானா ஒன்னு சொல்றேன்னு தெரிஞ்சிர கூடாது இல்ல. அதாவது உங்களுக்கு தோணிர கூடாது இல்ல. நம்ம கீழ டிஸ்கஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா புண்ணியமா போகும். ஏனா ரிப்போர்ட்ங்கிறது ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா எவ்வளவு பேர் ஆப்சென்ட், எவ்வளவு பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இருக்காங்க. இதுல யாருக்கு சீட் கிடைச்சிருக்கு எல்லாமே போட்டுருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் போடல. எவ்வளவு பேர் அப்வர்ட், எவ்வளவு பேர் ஜாயின், எவ்வளவு பேர் நாட் அலர்ட்டட் வந்திருக்குன்னு எக்ஸாக்ட் ரிப்போர்ட் நாளைக்கு காலையில டிஎன்ஏ வெப்சைட்ல வரும்னு நினைக்கிறேன். இல்லனா 26ஆம் தேதி தெரியும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி லைக் போட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் போய் சேரும். ஏனா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க கண்ணை விழிச்சு கண்டிப்பா ஒரு நல்ல கல்லூரி எடுக்கிறதுக்கு கரெக்ட்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ரவுண்ட் 1 பண்ண தவிர நம்ம வந்து பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். அண்ட் ஆல்சோ கூகுள் ஃபார்ம் கீழே வச்சுருக்கேன். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் நீங்கள் வந்து அங்கே வந்து என்னை வந்து ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் அதில் நான் வந்து உங்களுக்கு எங்கள் டீம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1 மாணவர்கள் 39,145 பேர் மொத்தமாக. ஸோ அதில் ஒகேஷனல் தனியாக இருக்காங்க, அதை விட்டுருங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அலாட்மெண்ட்னா எவ்வளோ பேத்துக்கு அலாட்மெண்ட் போயிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. 36,731. இது எங்கேருந்து வந்த ரிப்போர்ட் அப்படின்னா டோட்டில் சீனியர் அதிகாரி ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்தது தான் இது வந்து அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட் ரிப்போர்ட் டிஎன்ஏ வெப்சைட்டில் வரும், பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது பொய்யா இருக்காது, டோட்லேருந்து வந்தது தானே. ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 32,663 பேருக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு. அப்போது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஆப்சென்டீஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 2,662 பேர் 7.5 ரிசர்வேஷன் இருக்கான். அதில் 2,462 பேருக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 200 மாணவர்களுக்கு மட்டும்தான் வரலன்னு தவிர மீதி எல்லாத்துக்குமே வந்துருச்சு. 7.5ல ஒரு சந்தோஷமான விஷயம், ஃப்ரீ சீட் கிடைக்க போகுது. ஸோ மொத்தமாக 39,145 பேரில் 35,125 பேர் வந்து அலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஜென்ரலில். 7.5 ஜென்ரலில். ஓகேவா? இப்போ ஒகேஷனல் தனியான்னு பார்க்கும்போது ஒகேஷனில் 1,392 பேருக்கு சீட் அலர்ட் ஆயிருக்கு. அதில் 7.5ல 214 பேருக்கு அலர்ட் ஆயிருக்கு. டோட்டலாக 1,606 பேருக்கு அலர்ட் ஆயிருக்கு. 2,342 பேரில் 1,606 பேருக்கு அலர்ட் ஆயிருக்கு. ஒகேஷனல் பற்றி இனி பேச பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ரவுண்டு தான் முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இருக்காங்களே அவங்களுக்காக நான் பேசுகிறேன். ரவுண்டு 1 கேட்டுக்கோங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ இப்போது இவ்வளோ பேருக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு. சரிங்களா? அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் மொத்தமாக இவ்வளோ பேர் பண்ணிட்டாங்க 39,000 பேரில். ஸோ அதனால் ஆப்சென்டீஸ் இந்த வருஷம் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இதில் யார் போய் கல்லூரி சேர்றா, அக்செப்டன் ஜாயின் கொடுத்து கல்லூரியில் சேர்றா, அக்செப்டன் அப்போடு கொடுத்துட்டு ஏதோ ஒன்று அப்போட ஜாயினும், ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டாலே கல்லூரியில் சேருவான் தான். போய் சேருவானா, போய் ஃபீஸை கட்டி சேருவானா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இதில் எவ்வளோ பேர் போய் சேருவான்னு தெரில. என்னோட கணிப்பு 30,000 பேர், 29,000 பேர்த்துலேருந்து 30,000 பேர் என்னோட கணிப்பு. இது ஷுவராக நடக்கும். ஏன்னா சில பேர்த்துக்கு அந்த அஃபோர்டபுள், அதாவது அவங்கள ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸுன்னு எதிர்பார்த்துப்பாங்க, ஹை ஃபீஸாக இருக்கும், அதனால் போக மாட்டான். சில பேருக்கு பிடிக்காத கல்லூரி வந்திருக்கும், டிக்ளைன் பண்ணி செகண்ட் ரவுண்டு போவான். இதில் எவ்வளோ பேர் டிக்ளைன் பண்ணி செகண்ட் ரவுண்டு போகிறாங்க ரிப்போர்ட்டெல்லாம் இன்னும் வரல. அதெல்லாமே இன்றைக்கி 5 மணிக்கு முடியுது பாருங்கள். முடிஞ்சால் தான் நாளைக்கு தெரியும். ஸோ நாளைக்கு ரிப்போர்ட் வந்தால் நான் சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம வந்து 26ஆம் தேதி எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவலாக இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஸோ மொத்தத்தில் ரவுண்டு 1 வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி, அதாவது இவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி மொத்தமாக அலாட்மெண்ட் வந்தவங்களுக்கு மொத்தமாக வந்து அலாட்மெண்ட் வந்து இவ்வளோ பேர். ஸோ இவங்களில் எவ்வளோ பேர் வந்து கல்லூரியில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க நான் சொல்லிட்டேன். 29,000 30,000 பேர் அனுமானமாக சொல்கிறேன். பட் ஆனால் ஷுவர் அதுதான் நடக்கும். இதில் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி சீட் போட்டிருப்போம் மேனேஜ்மெண்ட்டில், ஒரு சிலர் வந்து இந்த நீட் அந்த மாதிரி போயிருக்கலாம், ஒரு சிலர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கலாம். ஸோ அதனாலேயே சும்மா வந்து கவுன்சிலிங் போட்டு கூட அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். 7.5 பொறுத்த வரைக்கும் அவங்க அழுத்த திருத்தமாக 2,462 பேரில் 2,622 பேரில் 2,462 பேர் வந்து சீட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் ரவுண்டில். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ பேர் அப்போர்டு, எவ்வளோ பேர் ஜாயின், டிக்ளைன் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, நாட் அலர்ட்டட் எவ்வளோ பேர், ஆப்சென்டீஸ் எவ்வளோ பேர், மொத்தமாக ஆப்சென்டீஸ் எவ்வளோ பேர், இது எல்லாமே நாளைக்கு வரும். நாளைக்கு வரலன்னா நமக்கு வந்து 26ஆம் தேதி தெரியும். ஸோ மொத்தமாக வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் இதுதான். ஸோ இதில் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸும் இருக்குது. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் எடுத்திருக்கான்,
இவன் எல்லாருமே காலேஜ் போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சீட்டு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ரவுண்ட் 2க்கு. ரவுண்ட் 2ல் இதே மாதிரி தான் நடக்கும். அதுலேயும் அங்கேயும் ஃபில் ஆகலைன்னா அந்த மொத்த சீட்டுமே ரவுண்ட் 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ரவுண்ட் 2க்கு நன்மையாக தீமையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நண்பன் தான் சொல்லுவேன், மகிழ்ச்சி செய்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் எடுத்த காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லக்கூடிய காலேஜ் சென்னை ஜோனுன்னு எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன் பண்ணது SSN, MIT, CEG, ராஜலக்ஷ்மி, சென்னை இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா SRM ஈஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்திங்கன்னா சவுத் ஜோனில் தியாகராஜா முக்கியமாக அது மிஸ் பண்ண முடியாது. கோயம்புத்தூர்னு எடுத்திங்கன்னா GCT, CIT, PHG, PHG ஐடெக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு, கிருஷ்ணா, ஈஸ்வர், KPR, பன்னாரியம்மன், கொங்கு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது வச்சுருக்காங்கன்னு கேட்டால் மீதி எல்லாம் கீழே தான் வச்சுருக்கான். PSNI வச்சுருக்கிறான் திண்டுக்கல்ல, ராமகிருஷ்ணன் ஒரு சிலர் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000-1500 பேர்த்துக்கு நம்ம வந்து பார்த்துருப்போம். இது எல்லாமே பார்த்துருப்போம், எல்லாம் அனுப்புகிறாங்களா பார்த்துருப்போம். பார்த்ததில் பெரும்பாலும் ஒரு 90% பீப்புள் கோயம்புத்தூர் ஜோன்னா இதுதான், சென்னை ஜோன்னா இதுதான் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் டயர் 2 கல்லூரிகள்லாம் அப்படியே தான் சீட் இருக்குது, பயப்படாதீங்க. இந்த ரிப்போர்ட் நம்ம கை கிடைக்கும், வேக்கன்சிஸ் வந்தால் தெரியும், முடிவாக தெரியும். நான் இப்போ வந்து ரவுண்ட் 2க்கு ஒரு ஆறுதலான செய்தி சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நல்லா கேட்டுக்கோங்க, இந்தந்த காலேஜில் அதிகமாக சீட் இருக்காது, 90% ஆஃப் சீட் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இதில் சென்ட் ஜோசப்பும் அடங்கும், மறந்துடாதீங்க, சாய்ராமும் அடங்கும், அதுவும் விருப்பப்பட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பனிமலரும் கூட கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி கோயம்புத்தூரில் மகாலிங்கம், அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அதுலேயுமே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அந்த கவர்மெண்ட் கல்லூரி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணிக்காங்க. GCT, GC சேலம், GC பர்கூர், GC திருநெல்வேலி, அதுக்கப்புறம் GC ஈரோடு, இது எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் சீட் இருக்காதா சார்னு கேட்டால் இருக்கும். மெக்கானிக்கல், சிவில், EEE, E&I, ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், ஸோ எல்லாத்துலேயுமே சீட் இருக்கும். ECU, CSE மட்டும் டயர்னால ரவுண்ட் 2 மாணவர்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்னுமே இந்த கோர் பிரான்ச்சஸ் டயர் 1ல் இருக்குது. அண்ட் டயர் 2 கல்லூரியில் அப்படியே சீட் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில சீட்டு மட்டும் CSEயில் மட்டும் முடிஞ்சிருக்கு. இது உண்மையான விஷயந்தான். ஏன்னா மெஜாரிட்டி, அதாவது நிறைய பீப்புள்ஸை நான் பார்க்குறேன், எல்லாருமே இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ரவுண்ட் 2 பயப்படாதீங்க. அதே சமயம் சாய்ஸ் ஃபில்லிங்கை நிறையா வச்சு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். லிமிட்டட் சாய்ஸ் கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஓகேவா? சரி, ரவுண்டு 3யும் பயப்பட வேண்டாம். ஓகேவா? சீட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கும் ஆகும். ஏன்னா ரவுண்டு 2லையும் மிஸ்டேக்ஸ் வரும், ரவுண்டு 2லையும் வந்து சில கோர்ஸுகளை எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் செய்யும். எனிவே பொறுத்து வந்து எல்லாமே பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.